பயன்படுத்தப்பட்டதாக ரமேஷ் பார்க்கிறார். இப்போ நிலச்சரிவுக்குள்ளான பகுதி, அந்த இறைவஞ்சி ஆற்று பகுதி, அதேபோல் முண்டக்கை, சூரல்மலை, பூஞ்சேரி மட்டம் இதெல்லாமே ஹெலிகாப்டரில் பார்த்தாங்க. கூட கேரளாவினுடைய முதலமைச்சர், கேரளாவினுடைய ஆளுநர், அங்கே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பார்த்தாங்க. முகாமுக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டிட்டு வந்திருக்காரு பிரதமர். அதற்காக ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன நன்றியை கூட நம்மளும் சேர்த்து சொல்லிடலாம். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான அடுத்த உதவிகளை எந்த கட்டத்தில் நம்ம செய்யணும், எந்த கட்டத்தில் அடுத்தது நம்ம நகர்த்த வேண்டும் என்பது பிரதமருக்கு அது ஒரு உந்துதலாக இருந்திருக்கும். அதே போல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தேசிய பேரிடர் மேலாண்மையாக தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்குது. ஏன்னா தேசிய பேரிடராக அறிவிக்கணும் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, அது எங்கள் கட்சி, எங்கள் தலைவர் அவர்களுக்கு கூட அது வரவேற்றிருக்கிறார். ஆனால் அதே வேளையில் இப்போ ஐயா சொன்ன மாதிரி சட்டம் ஒன்று சொல்லுது. 2005 1999 பேரிடர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது. 2005 அந்த சட்டம் என்ன சொல்கிறதுக்குன்னா 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. L0, லெவல் 0, L1, L2, L3. இப்போ L0ன்றது உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ள கையாளக்கூடிய அளவிற்கு ஒரு பேரிடர் நடந்தால் அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. L1ன்றது மாவட்டத்தினுடைய அமைப்புகளுக்குள்ள அந்த பேரிடர் ஏற்பட்டால் அந்த மாவட்டத்தினுடைய அமைப்புகள் ஃபாலோ பண்றாங்க. அதே போல் மாநிலத்துக்கு L2 கொடுத்துருக்காங்க. தேசிய பேரிடருக்கு L3. அது குறைந்தபட்சம் 6% மக்கள் ஒரு மாநிலத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஒரு பெரும் துயரம் ஏற்பட்டிருந்தாலோ அதை ஏற்றுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த இயற்கை பேரிடர் கூட இப்போ நம்ம கடந்த காலகட்டத்தில் நிறைய புயல்கள் நடந்தது, போல வெள்ள பாதிப்பு நடந்தது. அதுக்கு நம்ம இயற்கை பேரிடர் மேலாண்மை கொஞ்சம் கூடுதலாக பணம் கேட்டப்போ தேசிய பேரிடர் அறிவிக்க முடியாது, இயற்கை பேரிடராக வச்சுக்கோங்கன்னு சொல்லுது. எப்பயுமே ரெகுலராக கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆகவே தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றது நம்மளுடைய எண்ணம் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இந்த L4 இதெல்லாம் பார்த்துக்கிட்டா ஒரு இயற்கை பேரிடர் வரும் இல்ல. இந்த லெவல் இது சட்டம் யாருக்காக? மக்களுக்காக தான். அப்ப மக்கள் இவ்வளவு பேர் ஒரு பகுதியில மடிந்திருக்கிறார்கள் அப்படின்னா இந்த சட்டம் இப்படிதான் சொல்லுது. இது L1, L2, L3 புரோட்டோகால தான் ஃபாலோ பண்ணணும்னா அது எப்படி சார்? சட்டத்தை மீறி இப்போ எங்களுக்கும் வேணும் தேசிய பேரிடர் அறிவிக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பமும் இருக்கு. இருந்தாலும் பழைய சட்டம் சொல்லுது, 2005 உருவாக்கி வைக்கப்பட்ட சட்டம் சொன்னதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஆனால் அதே வேளையில் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மீண்டும் அமெண்ட்மெண்ட் போட்டு அதை மாற்றுறதுக்கான ஒரு சூழல்களை உருவாக்கணும். அதற்கு இன்றைக்கு 2018 கேரளாவில் ஒரு வெள்ளம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல்ல வாரம் தினம் நடக்குது. அப்ப இந்த சட்டம் இன்னும் எப்பதான் நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவோம்? நம்ம வேற இப்போதைக்கு கவனத்திலே இல்லை, இப்படி ஒன்றை யோசிக்க முடியுமான்னு யோசிக்காத சட்டங்களை எல்லாம் கொண்டாந்து வச்சு விவாத பொருளாக்குறோம். ஆனால் நாட்டுக்கு மக்கள் உயிரை பாதுகாக்கிற சட்டத்தை நாங்க இத்தனை படிப்பினைக்கு பிறகும் சட்டத்தை அமெண்ட்மெண்ட் கொண்டு வர மாட்டோம், இல்ல சட்டத்துல இல்ல அப்படிங்கறது. அப்ப சுந்தர் சொல்றது கரெக்டா இருக்குல்ல? அப்ப நீங்க டிராஃப்ட் உருவாக்குனா தானே அந்த சட்டத்தை வச்சு பேசுவீங்க, டிராஃப்டே உருவாக்க மாட்டோம். சார் செல்வம் சார் சொன்ன மாதிரி சுந்தர் சார் பூ உலக நண்பர்ன்றதை விட அரசியலாவே பேசினார். அவர் பூ உலக நண்பராக இருந்தால் பருவகால மாற்றத்தை பத்தி பேசியிருக்கணும். இன்னைக்கு பருவகால மாற்றம் உலகளாவிய பிரச்சனை. இன்னைக்கு வறுமை என்பதை தாண்டி உலகத்தில் இந்தியாவில் வறுமை என்றதை தாண்டி இன்றைக்கு பருவகால மாற்றம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க போகுது. ஏன்னா இன்றைக்கு அந்த சூழல் உருவாகிட்டது. இன்றைக்கு திடீர் இப்போ நம்ம 2020 இன்னை வரைக்குமே கிட்டத்தட்ட 2-3 வெள்ளத்தை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம். ஆகவே பருவகால மாற்றத்திற்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மாநில அரசு. சுந்தர் இததான் பேசணும்னு ரமேஷ் நினைக்கிறார். ஆனால் அவர் பருவகால மாற்றத்தை பத்தி இத்தனை படிப்பினைகளுக்கு பிறகும் இந்த சுந்தர்ங்கற தனிநபர் பேசுறதுக்கு நீங்க இவ்வளவு கன்சர்ன் எடுக்கிறீங்களே, அப்ப இத்தனை பேர் உயிருக்கும் கன்சர்னா இருக்கிற அரசு இதுக்கான என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கறாங்க? அதுக்கு என்ன தொலைநோக்கு பார்வை வச்சிருக்காங்கங்கற கேள்வி. 2020க்கு பிறகு தான் இதே போல ரொம்ப நேஷனல் டிசாஸ்டர் நடந்துகிட்டு இருக்கு. புயல் வெள்ளம் நிறைய இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், 99லயே ஒரிசாவில் ஒரு மிகப்பெரிய புயல், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கு இறந்துட்டாங்க. ஆனால் அதே ஒரிசா 2013 கிட்டத்தட்ட 11,40,000 பேரை பாதுகாப்பாக எடுத்தாங்க. ஏனென்றால் அன்றைக்கு 2005 தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டப்போ அவங்க தனி ஆணையமாகவே ஒரிசாவில் உருவாக்கிட்டாங்க, பேரிடர் மேலாண்மை ஆணையமே உருவாக்கிட்டாங்க. ஆகவே 2013 இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய புயல் வருகின்ற பொழுது அதை அவங்க கையாண்டாங்க. இன்றைக்கு அதே போல அன்றைக்கு 7 மாநிலங்கள் தான் அந்த மாநிலத்துடைய மட்டும்தான் இதை கையாளணும்னு சொல்ல வரீங்களா? மாநிலத்துக்கு நான் சொல்ல வரல மேடம். தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம்ன்றது வரையறுத்துட்டாங்க. நீங்க 2005 வரையறுத்திருக்காங்க. பதம் நீங்க மாற்றத்துக்கு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் ஆளுங்கட்சிகளாக இருந்தாலும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று செயல்பட்டுச்சு. ஒடிசா அரசு செயல்பட்டுச்சு, நீங்களும் ஆணையம் அமைச்சு செயல்பட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஆணையம் அமைச்சு செயல்பட்டுக்கோங்க நான் சொல்ல வரலங்க. மாற்றத்திற்கான ஒரு உந்துதலை எல்லாம் சேர்ந்து கொடுப்போம்னு தான் சொல்றோம்.
நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மைய அரசை மீது குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலோ, ஒரு மத்திய அரசின் மீது வந்து எதிர்க்கட்சிகள் குறை சொல்லிட்டு இருந்தாலோ, எதிர்க்கட்சிகளை மத்திய அரசு குறை சொல்லிட்டு இருந்தாலும் விஷயம் நடக்காது. ஏன்னா இன்றைக்கு வந்து நீங்கள் வறுமை கோட்டின் கீழே வந்து இருக்கக்கூடிய மக்களை விட இன்றைக்கு கிட்டத்தட்ட தெற்காசியாவில் வந்து 1,40,00,000 பேர் குடிபெயர்ந்திருக்காங்க. எதால? பருவகால மாற்றத்தால். இந்த கிட்டத்தட்ட இப்போ 2020க்கு அப்புறம் ஒரு சர்வே சொல்லுது. அது அரசுக்கு தெரியாதா? அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடவடிக்கை என்ன? அதான் மேடம், அரசுக்கு அதற்கான முயற்சிகளை கொடுக்கிறதுக்கு எதிர்க்கட்சிகளும் இணைந்து, ஆளுங்கட்சியும் இணைந்து அதற்கான அமெண்ட்மென்ட் கொண்டு வாங்க. பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சார். எதிர்க்கட்சிகளும் இணைந்து அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இணைந்து செயல்படுற மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க சார். ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லுங்க. நீங்க தான் பேசவே விட மாட்டேங்கிறீங்களே நாடாளுமன்றத்துல. நீங்க பேச விட்டாதானே சொல்ல முடியும். நீங்க தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை தேர்வு செய்யறதுக்குள்ள இருந்த சிஸ்டத்தையே மாத்திட்டோம். அப்புறம் வந்து பேசவே விட மாட்டேங்கறன்னு சொல்றதெல்லாம் பிரதமர் வந்து போறாரு. ஒரு பிரதமர் போறாரு. நீங்க பிரதமர் போறது அவருடைய கடமை. போறாரு. அவர் உடனே சொல்றாரு, நீங்க பிரதமர் போனதுக்கு நன்றி. அவர் உடனே தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியத்தை அறிவிப்பார், தேசிய பேரிடராக அறிவிப்பார் என்று அவர் நான் நம்புறேன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. நம்பிக்கை பிரச்சனை இல்லை. அதை நீங்க ஒரு கோரிக்கையாவே நாடாளுமன்றத்தில் வைங்க. தொடர்ந்து வைங்க. அமெண்ட்மென்ட் மாத்துங்க. அமெண்ட்மென்ட் மாத்துங்க. நீங்க வந்து ஏற்கனவே 2015ல யார் கவர்மெண்ட்ல போட்ட திட்டம்? 2000 கவர்மெண்ட்ல எந்த கவர்மெண்ட் இருந்தது? அந்த கவர்மெண்ட்ல தானே நீங்க வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியத்தை அமைச்சிங்க. அந்த கணிப்புல தானே அன்றைக்கு இருந்த கணக்காளர்கள், ஆய்வாளர்கள் தானே L0, L1, L2, L3 வச்சாங்க. அவங்க ஒண்ணுமே செய்யல. 10 வருஷத்துல செஞ்சிருக்காங்க நான் கேக்குறேன். நீங்க உடனே எதிர்க்கட்சிகள்லாம் வாங்க ஒண்ணா உட்கார்ந்து செய்வோம் அப்படிங்கறீங்க. நடவடிக்கைகளை எடுத்து தீர வேண்டும். இது வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பருவகால மாற்றம், நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு மக்கள் வந்து இதை கடுமையாக எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து போச்சு. இப்போ ஏனென்றால் வெள்ளம் வரும், புயல் வரும். இன்றைக்கு பருவகால மாற்றத்தில் எதெல்லாம் எதிர்பார்க்காதோ அதெல்லாம் வரும். சார் சொன்ன மாதிரி இயற்கை மனிதன் அழிச்சிட்டான், காட்டை அழிச்சிட்டான். நீங்க வந்து வயநாட்டில் போய் பங்களா கட்டிக்கிட்டு வாழறான். மக்கள் வந்து அந்த மாதிரி ஆசைப்படுகின்ற பொழுது இப்போ தியாக ஐயா சொன்னாங்க தெளிவா. இன்றைக்கு இந்த சூழல் எதற்காக வந்தது? நீங்க இயற்கையை ஒரு நிமிஷம் இருங்க, அவர் சொல்றாரு. நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் எனக்கு காதுல விழுகிற அவசரத்தை ஏதோ வாய்ஸ் கம்மியா இருந்துச்சு. நீங்க பருவநிலை மாற்றம் குறித்து பேசவே இல்ல. மத்திய அரசு தான் விமர்சிக்கிறீங்கன்னு நீங்க வந்து இயற்கை மீது ஆர்வலர், அதனால சொல்ல வந்தேன். தயவு செய்து நாங்க பூலை நண்பர்கள் யூடியூப் இருக்கு, இல்ல உங்க தொலைக்காட்சி உட்பட பல்வேறு தொலைக்காட்சிகளை நாங்க கொடுத்த டிஸ்கஷன்ஸ் இருக்குது. எல்லாமே நாங்க பேசுறது மட்டுமே கிளைமேட் சேஞ்ச் தான். நிறைய அத பத்தி பேசிட்டாரு சார். இன்னைக்கு என்ன தேவைங்கறத பேசுறாரு. சரி வாங்க சுந்தர் சொல்லுங்க. சுந்தர், ரமேஷ் சொன்னாரு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒரு மாநில அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய புயலில் 10,000 பேரை இழந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு உடனடியாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைத்து அதுக்கு அடுத்து வந்த புயல் வந்து மக்களை காப்பாத்துச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்களை வெளியேற்றி ஒரிசாவை காப்பாத்துச்சு. அப்ப இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் லேண்ட்ஸ்லிப்னு ஒரு ப்ராஜெக்டை போடும்போது அதுல முதல்ல எந்த மாநிலத்தை சேர்த்துக்கணும்? எந்த மாநிலத்துல அதிகமான உயிரிழப்பு 2018ல கேரளா நடந்துச்சுல, அதை விட ஒரு பெரிய படிப்பு உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ப்ராஜெக்ட் வந்து கேரளா ப்ராஜெக்ட். அந்த மாநில அரசு என்ன பண்ணாங்க அது சொல்ல மாட்டீங்க. கேரள மாநில அரசு என்ன பண்ணாங்க? கேரள மாநில அரசு என்ன பண்ணாங்க? லேண்ட்ஸ்லிப்ங்கிற ப்ராஜெக்டை செய்வது வந்து ஒன்றிய அரசாங்கம், கேரள அரசாங்கம் அல்ல. சரியா? அந்த லேண்ட்ஸ்லிப் ப்ராஜெக்ட் இருங்க, அவர் சொல்லி முடிச்சிரட்டும். செல்வம் நான் நேரா தரேன், அவர் சொல்லி முடிக்கட்டும். சரி சார், செல்வனே அவன் பண்ணுவாப்ப. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் கேரளா நாங்க அமைச்சுக்கிறோம், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு நாங்க அமைச்சுக்கிறோம், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் கர்நாடகா நாங்க அமைச்சுக்கிறோம், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் ஆந்திரா நாங்க அமைச்சுக்கிறோம். நீங்க பேச ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நீங்க கலைச்சிருங்க. சரியா? ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து முதல்ல எந்த மாநிலம் சேர்த்துக்கணும்? அது யாருக்கு இல்ல? யாருக்கு மாநில அரசு பொறுப்புல இருந்து வெளியே போக கூடாது சார். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து நீங்க வெளியே போறீங்க. மாநில அரசு என்ன செஞ்சீங்க? செல்வம் சார் ஒரு நிமிஷம், செல்வம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அத முடிக்கவே இல்ல. மாநில அரசுக்கே பங்கு இல்ல, எல்லாமே மத்திய அரசுக்கு தான் பங்குன்னு பேசுறது தான் அந்த क्वेश्चन மார்க் நான் கேக்குறேன். இப்ப ஒரிசா 14 லட்சம் பேரை காப்பாத்திருக்கு. 2014ல மிகப்பெரிய பேரிடர் சார். அது வந்து பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த 10 வருஷத்துல 14 லட்சம் பேரை காப்பாத்தலாம் சார். இன்னைக்கு நீங்க புயல்னு அறிவிக்கப்பட்ட உடனே 10 லட்சம் பொட்டலத்தை சாப்பாட்டை வச்சுட்டான். மக்களை கொண்டு போய் காப்பாத்தி பிஜு பட்நாயக் வந்து காப்பாத்திருக்காரு. நீங்க எல்லாமே மைய அரசையே குறை சொல்லிட்டு மாநில அரசு எதுவும் பண்ண மாட்டோம், நீங்க எல்லாமே அவங்க தான் கொடுக்கணும், அவங்க தான் கொடுக்கணும்னு அதுக்கு என்ன அர்த்தம்?
இணைந்து குரல் கொடுங்க. நீங்க எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுங்க. அழுத்தத்தை கொடுத்து அமெண்ட்மெண்ட்டை மாத்துங்க. 2005ல போட்ட அமெண்ட்மெண்ட்டை மாத்துங்க சார். 2005ல என்ன அமெண்ட்மெண்ட் சொல்றீங்க? ஆனா ஒரு கேள்வி எனக்கு புரியவே மாட்டேங்குது ரமேஷ். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இவ்வளவு ஆதங்கமா பேசுறீங்க, எல்லாம் பேசிட்டு மத்திய அரசு செய்யற ரோலுக்கு மாநில அரசு பேசும்போது ஃபாஸ்டா பேசுறீங்க. மத்திய அரசுடைய ரோலை செய்யும்போது எதிர்க்கட்சி செய்ய விடல, எதிர்க்கட்சி பேசிக்கிட்ட பேச கூட விட மாட்டேங்குது. சார் பவர் யார் கையில சார்? எதிர்க்கட்சி தான் இன்னைக்கு ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க. சட்டத்திற்கு மீறி ஒண்ணு செய்ய முடியாது. பேரிடர் மேலாண்மை மசோதால இவ்வளவு குறைபாடு இருக்குங்கறத யார் சார் சரி செய்யணும்? அத மட்டும் சொல்லுங்க நீங்க. அது யாருடைய பங்கு? தேசிய பேரிடருக்கு டிராஃப்ட் ரெடி பண்றது யாருடைய பங்கு? அவர் அத தான் கேக்குறாரு. இதுக்கு தலைவர் வந்து பிரதமர் தான். அதுல நான் ஒத்துக்கிறேன். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ நீங்க 2020க்கு அப்புறம் நடக்குது இல்லையா? பேச வரணும். இல்ல நீங்க 2005ல போட்ட அமெண்ட்மென்ட் தானே நீங்க இதுவரைக்கும் ஃபாலோ பண்றீங்க. அன்னைக்கு போட்ட நீங்க சட்டத்தினுடைய அடிப்படையில தான் ஃபாலோ பண்றீங்க. அதான் சொல்ல வரேன். L1 L0 L2 யார் உருவாக்குனது? இப்ப நடுவுல யார் இருந்தா? ஏங்க நடுவுல இருந்தது யூபிஏ கவர்மெண்ட் ஆச்சு. அதுக்கு அப்புறம் 2016 செய்யல. அப்ப நீங்க செஞ்சிருக்க வேண்டியது தானே. தேசிய பேரிடர்னு பாத்தீங்கன்னா சுனாமியே தேசிய பேரிடர் அறிவிக்கலங்க. நீங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா குஜராத் பூகம்பத்துல லட்சக்கணக்கான பேரை இழந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேரிடர் மேலாண்மை வாரியமே வருது. அவர் சார் சுந்தரராஜன் சார் தெளிவா சொன்னாரு. ஒவ்வொரு அழிவுக்கும் பிறகுதான் நம்ம கத்துக்கிறோம். அதை சொன்னாரு. ஒவ்வொரு அழிவுக்கு பிறகுதான் நம்மளுடைய ஆட்சியாளர்கள் கத்துக்கிறாங்க. நம்மளுடைய அரசு அதுதான் நான் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி நிலச்சரிவே நடந்தது இல்லையா? அப்ப எப்பதான் ஆட்சியாளர்கள் கத்துக்குவாங்கன்னு நான் கேக்குறேன். ஏங்க நிலச்சரிவு நடந்தப்பெல்லாம் அதுக்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி மக்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு இணைந்திருக்கு. அவங்க ரமேஷன் வந்து என்ன வந்து ஐஎம்டி வார்னிங் கொடுத்தாங்க நீ சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா அந்த வார்னிங்க? என் கையில அந்த வார்னிங் இருக்குது. சரியா? கிரீன் அலர்ட் தான் கொடுத்தாங்க. ஆரஞ்சு அலர்ட் கூட இல்ல. 23ல இருந்து 29 வரைக்கும் ஐஎம்டி கொடுத்ததுல ஆரஞ்சு அலர்ட் கூட இல்ல. ரெட் அலர்ட் விட்டுருங்க. சரியா? ஆரஞ்சு அலர்ட் கூட கிடையாது. சோ கிரீன் அலர்ட் தான் இருக்கு. அந்த உங்களுக்கு வேணும் நான் அந்த டாக்குமெண்ட் அனுப்பிச்சிக்கிறேன். சோ வெறும் மழை பெய்யும்னு சொல்லிட்டு மாநில சர்க்குல சொல்லிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? அது நீங்க வந்து ரெட் அலர்ட்னா என்னங்கறதே நமக்கு வந்து தெரியாது. அதை விட்டுருங்க. அது வேற பஞ்சாயத்து. சரியா? வெறும் கிரீன் அலர்ட் கொடுத்து மழை பெய்யும் சொல்லிட்டு மாநில அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுத்து நீங்க எதிர்பார்த்தீங்க? இல்லப்பா இங்க வந்து 54 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது, 70 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுதுன்னு மத்திய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சரோ அல்லது அந்த ஐஎம்டி டிபார்ட்மெண்ட்டோ எந்த தரவு கொடுத்தா நீங்க ஒரு பேப்பர் எடுத்து நீங்க வைங்க. அந்த ஐஎம்டி கொடுத்த பேப்பர் டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு தரேன். சரியா? எங்க ட்விட்டர்ல நாங்க வந்து போட்டிருக்கோம். பல நியூஸ் சேனல் வந்து அந்த நியூஸாவும் கவர் பண்ணிருக்காங்க. சோ எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்காமல் மாநில அரசு எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? வானிலை காலையில தான் ஆரஞ்சு அலர்ட்டுக்கே நீங்க வர்றீங்க. ஐஎம்டி வந்து ஆரஞ்சு அலர்ட்டுக்கே வருது. அந்த மாநில அரசு எதுமா குறை சொல்லணும்? நாங்க மாநில அரசு குறை சொன்னோம். இதே மாநில அரசை குறை சொல்ல சார். இணைந்து செயல்படுங்க. அதற்கான அழுத்தத்தை கொடுங்க. திரும்ப இணைந்து செயல்படுங்கன்னு சொல்றதுக்கான பருவகால மாற்றம் புரியவே இல்ல சார். பேசுவோம். இப்ப சொன்னீங்களே நிக்ஜாம் புயல் வந்தது. நிக்ஜாம் புயலுக்கு நம்ம வந்து என்ன சொன்னோம்? சார் நீங்க சொல்ற இணைந்து செயல்படுறதுங்கிறது வந்து இணைந்து இல்ல மேடம். அதாவது ஒரு பருவகால மாற்றம் வந்து வறுமை கோட்டில தான் சார் இந்த நாடே இயங்குது. பேசிக்கா ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துல தான் இந்த நாடே இயங்குது. அப்புறம் என்ன நீங்க அரசியலமைப்பு சட்டமே அப்படிதான் சொல்லுது. ஆனா நீங்க திரும்ப இணைந்து செயல்படணும்னா எனக்கு புரியல. பேரிடர் மேலாண்மை வாரியம் அறிவிச்ச 2வது 3வது லெவல் L2 மாநில வாரியங்களை எத்தனை மாநிலங்கள் அமைச்சிருக்காங்க அதை சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை மாநிலங்கள் மாநில பேரிடர் மேலாண்மை வாரியத்தை அமைச்சிருக்கு சொல்லுங்க. அப்ப அமைக்கல. அப்ப மைய கவர்மெண்ட் மட்டுமே அமைச்சுக்கணும். மாநில கவர்மெண்ட் அமைக்காதா? இல்ல அமைக்கல. மாவட்ட லெவல்ல கூட தான் பேரிடர்னு சொல்றாங்க. நீங்க மாவட்ட லெவல்ல பேரிடர் வைக்கணும்ல. நீங்க 10 பட்டாலியன் படை 10,000 ஒரு நிமிஷம் ரமேஷ், நான் அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் போதே நான் சொன்னேன் தமிழ்நாட்டுல அமைச்சிருக்காங்கன்னா அது உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ரொம்ப லேட்டா கேட்கும் போதே கேட்டேன். 2015லயே சுந்தர் நீங்களும் நானும் இதே மாதிரி ஒரு விவாதத்துல பேசணும். அன்னைக்கு பேரிடர் மேலாண்மை அந்த சட்டத்தின் கீழே இது ஒரு ஷரத்து. இந்த ஷரத்து அடிப்படையில இதை அமைக்கணுமேனு எத்தனை மாநிலங்கள் அமைக்கப்பட்டுச்சு அதை ஃபாலோ பண்ணுச்சுங்கிற கேள்வியை கேட்டேன். இப்ப நீங்க திரும்பிக்கிட்ட அந்த கேள்வியை என்னைய நோக்கி கேக்குறீங்க சார். காலம் கடந்து தான் பேசுவோம் ரமேஷ், பேசலாம்.